ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நியூ இயர் விலாக். ஹாப்பி நியூ இயர் டு என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ். எனக்கு 400 சப்ஸ்கிரைபர் வந்ததை என்னால் நம்பவே முடியல. இந்த நியூ இயர் நைட்டு மதுரையில் எப்படி செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்றதுக்காக தான் நாங்கள் வெளியே போனோம். ஸோ நைட்டு வந்து எல்லா சர்ச்லேயும் ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணி ப்ரேயர்ஸில் இருந்தாங்க. இந்த சர்ச் மதுரையில் எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அங்கே ஒரு 11:30 போல் தான் போயிருந்தோம். சர்ச் மட்டும் இல்லை, கோவில்லையுமே நல்லா கோலம்லாம் போட்டு டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. கரெக்டாக 12 ஆனதுமே நியூ இயர் செலிப்ரேஷன் வந்து நடந்தது. எல்லோரும் வெடியெல்லாம் போட்டு சர்ச்லேயே வந்து செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் சொல்லியாச்சு. நெக்ஸ்ட் டே நான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஏதோ ஒரு கோலம் போட்டேன். நெக்ஸ்ட்டு சாமிக்கு பூவெல்லாம் போட்டுட்டு சாமி கும்பிட்டோம். கேக் கட் பண்ணலாம் சொல்லிட்டு கேக் வாங்கியிருந்தோம். இந்த வருஷம் ஒரு 1K சப்ஸ்கிரைபர் வந்துடுவாங்கன்னு நினச்சிட்டு கேக்லாம் கட் பண்ணிட்டோம். லாஸ்ட் இயர் 2025 எப்படி போச்சுனே தெரில, ரொம்ப ஸ்பீடாக போன மாதிரி இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் இயர் நல்லா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கேக் கட் பண்ணியாச்சு. இந்த கேக் வந்து சாக்கோ டஃப்னு சொல்லிட்டு ஒரு கேக்கு. இது ஃப்ளேவர் நல்லா சாக்கோ காஃபி அந்த ஃப்ளேவரில் இருந்தது. கேக் கட் பண்ணி சாமிக்கும் வச்சுட்டு சாமியும் கும்பிட்டாச்சு. இந்த கேக் 1/2 kg 550 ரேஞ்சில் இருந்தது. ஸோ நாங்கள் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு ஈவினிங் கோவிலுக்கு போனோம். இது வந்து செல்லூரில் இருக்க ஒரு கோவில். அங்கே வந்து செம்ம கூட்டமாக இருந்தது. நாங்கள் சாமியே பார்க்கவே முடியல, அவ்வளோ கூட்டம். கிட்டத்தட்ட ஒரு கோவிலை சுற்றியே கூட்டம் நின்றுட்டு இருந்துச்சு. ரொம்ப பெரிய க்யூவாக இருந்தது. அதனால் நாங்கள் வெளியிலேருந்தே சாமி கும்பிட்டுட்டு வெளியில் இருக்க சாமியை பார்த்தே கும்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். இந்த நியூ இயர் உங்களுக்கு எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ என்னோடய சேனலை பார்க்குறதுக்கு. அண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி நியூ இயர்.